இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தகத்தை அவர் முதல்ல தட்டச்சு பண்ணிட்டு என்கிட்டையும் கொடுத்தாரு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை படிச்சு பாரு தம்பின்னு சொன்னாரு. நான் படிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். மறுபடியும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி புத்தகமா என்கிட்ட கொடுத்தாரு. 2வது முறையா படிச்சேன். இந்த புத்தகத்தை என் பார்வையில எப்படி பார்க்கறேன்னா, ஒரு 4 கோணமா பிரிச்சுக்கிறேன். 200 கவிதைகள் இருக்கின்றன. ஒரு 134 பக்கம் இருக்குது. இதுல மொழியை தொடங்கி பள்ளிக்கூடத்துல முடிக்கிறாரு இந்த படைப்பாளி பாலசாமி அண்ணன். நான் விமர்சன பார்வையா எப்படி பார்க்கிறேன்னா, மொழியை வாழ்த்துகிறார், அம்மாவை வாழ்த்துகிறார், அப்பாவை வாழ்த்துகிறார், மனைவியை வாழ்த்துகிறார், தனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை வாழ்த்துகிறார். நான் அறிந்த வரையில் ஒரு கவிதை தொகுப்பில் இந்த 5 பேரையும் வாழ்த்திய முதல் கவிஞனாக பாலுசாமி தான் இருப்பார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், பாலுசாமி தான் இருப்பார் என்று சொல்லுகிறேன். எப்போதுமே பாத்தீங்கன்னா இறை வாழ்த்துன்னு வச்சிருப்பாங்க, மொழி வாழ்த்துன்னு வச்சிருப்பாங்க, நாட்டு வாழ்த்துன்னு வச்சிருப்பாங்க. இப்படிதான் புத்தகங்கள்ல தொடக்கம் இருக்கும். இங்க மொழிக்கு அடுத்தது அம்மா அப்பாவை வைத்து வாழ்த்தக்கூடியவர். அந்த அடிப்படையில் அவங்க அம்மாவை பத்தி சொல்ல வருகின்ற பொழுது சொல்றாரு, எல்லா தாய்மார்களும் அனுபவிக்கக்கூடிய ஏழ்மை வறுமையை அந்த தாயை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவங்க தாயை பத்தி சொல்ல வரும்போது சொல்றாரு, அழக்கூடாது என்பதற்காக, நான் கவிதையா சொல்ல கருத்தா சொல்றேன், அழக்கூடாதுங்கிறதுக்காக கல் சுமந்தாங்க, மண் சுமந்தாங்க, களை எடுத்தாங்க. அப்படி களை எடுத்து இந்த பூமியையே புரட்டி போட்டவன் என் தாய் என்று சொல்றார். இந்த ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பார்த்தீங்கன்னா, நிற்பதற்கு ஒரு இடம் கொடுங்க, இந்த பூமியை நான் புரட்டி காட்டுகிறேன் என்று ஆர்கிமிடிஸ் தத்துவம் சொல்லும். இவர் என்ன சொல்றாரு, என் தாய் உழைச்சாங்க, கல் சுமந்தாங்க, மண் சுமந்தாங்க, களை எடுத்தாங்க, எங்க குடும்பத்தினுடைய வறுமையை புரட்டி போட்டாங்க. அதாவது வறுமையை புரட்டி போட்டுட்டு பலத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொல்ல வருகிறார். ஒரு புரட்சி புரட்டி போட்டு ஒரு புரட்சிகரமான தாய் என்று சொல்லுகிறார். இப்படி இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார், படிக்க வைத்தார், படித்தவர்கள் மத்தியிலே என்னை நிற்க வைத்தாய். உங்களால் இதே மாதிரி இருக்கும். ஈண்டு புறந்தவர்கள் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. இது புறநானூறு சொல்லும். இங்க வள்ளுவர் தான் சான்றோன் ஆக்குறது தந்தைக்கும் கடமை இருக்கிறது, தாய்க்கும் கடமை இருக்கிறது என்று சொல்லுவார். புறநானூறு அப்பாவுக்கு மட்டும் கடமை இருக்குன்னு சொல்லும். இங்க திருக்குறள் தான் தாய்க்கும் கடமை உண்டு, தந்தைக்கும் கடமை உண்டு. அந்த திருக்குறளை ஒட்டிதான் தாய் தந்தைக்கான கடமையை தன்னுடைய நூலில் மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார் அண்ணன் பாலுசாமி அவர்கள். அந்த அடிப்படையில் அப்பாவுக்கான ஒரு கவிதை சொல்றார். எல்லாம் ஒரு பொங்கல் வருது, எல்லாத்துக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புதிய துணி, புதிய சட்டை எடுத்து கொடுத்தாச்சு. அப்பா எடுத்துக்கல. ஒரு 10 பழைய சட்டை இருக்கு, அதுல எது நல்ல சட்டையோ அதை எடுத்து எங்க அப்பா போடுவாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். வெள்ளை சட்டை போட வேண்டிய குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, வெள்ளை சட்டை போட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அப்பாக்கள் அழுக்கு சட்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அப்படி தன்னுடைய அப்பாவினுடைய கவிதையை இப்படி வைத்திருக்கிறார் அண்ணன் பாலுசாமி அவர்கள். ஆகவே சமுதாய சிக்கல்கள் சில கவிதைகளில் வைத்திருக்கிறார். சில கவிதைகளில் இயற்கை நேசிக்கிறார், இயற்கை அழிவை பாடுகிறார். இதுதான் அவருடைய கவிதைக்கான ஒரு உட்கூறுகளாக, உட்தலைப்புகளாக நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் எங்க ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீதி கதைகளை பஞ்சாயத்துக்காரங்க சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாயத்துல வாதியும் பிரதிவாதியினுடைய உறவு சிதையாமல் இருக்கின்ற அளவிற்கு பஞ்சாயத்துல நீதிபதிகள், அதாவது பஞ்சாயத்துக்காரங்க தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீதிமன்றம் போயிட்டோம்னா வாதி பிரதிவாதியும் அப்படி எதிரெதிரா நிக்கிறான், அவ்வளவு எதிரெதிரா நிக்கிறான், அவர்கிட்ட உறவே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க சொல்றாரு, உறவுகள் சிதையாமல் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக எங்க ஊர் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு விடுதலையில பாத்தீங்கன்னா, விடுதலை பத்திரிகையில பாத்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல நீட்டு தேர்வுக்காக ஒரு வகுப்பறையில் தேர்வு நடக்குது அப்படின்னா
உனக்கு இப்ப நீட்டுக்கான ஆன்சர் இப்ப இங்க கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் வேணும்னா 10 லட்சம் கூட உனக்கு ஆன்சர் தரேன். அந்த வகுப்பறையில சூப்பர்வைசர் பார்த்த ஆசிரியர் சொல்லி இருக்கிறாரு, பணம் கொடுத்துருக்கிறாங்க, இவர் ஆன்சர் சொல்லி இருக்கிறாரு, இப்படி பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைய விடுதலையில வந்திருக்கிறது. அத பாலசாமி அண்ணன் எப்படி பார்க்கிறாருன்னா, அனிதா என்கிற ஒரு மாணவி நீட்டு தேர்வு எழுதி குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, சர்வாதிகாரத்திற்கான சாமானியனின் சவுக்கடி என்று சொல்லுவார். ஒரு பெரிய சர்வாதிகாரம், சர்வாதிகாரத்திற்கான ஒரு சாமானியனால எதிர்த்து நின்று போராடி போராடி பார்த்தா ஒரு கட்டத்தில் போராட முடியல, தன்னை மாய்த்துக் கொண்டான். அந்த அடிப்படையில் என்ன, இந்த முள்வேலி அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப நல்ல கவிதை, எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை. இலங்கையிலும் தமிழினம், இந்தியாவில் தமிழ் நிலம் ரெண்டுமே முள்வேலியில் சிக்கிக் கொண்டது என்று சொல்கிறார். இது என்ன சிந்தனையா நான் பார்க்கிறேன்னா, தமிழ் தேசிய சிந்தனையா நான் தனித்தமிழ்நாடு வேணும் 1938 எழுதுல தனித்தமிழ்நாடு கொடுங்கன்னு சொல்லி, அதனுடைய நீட்சியா இந்த தமிழ் நிலம் முள்வேலியில் சிக்கிக் கொண்டு கிடக்கிறது என்று தன்னுடைய தமிழ் தேசிய சிந்தனையை அவருடைய கவிதையில் அவருடைய படைப்பில் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பாலசாமி அண்ணனுடைய சிந்தனை மிக உயர்வான சிந்தனையாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஜாதியம் தலைப்பு வச்சிருக்கிறார். எப்படி சாதியம் சரியாகும் என்றால், இவர் சொல்றார், பாலசாமி அண்ணன் சொல்றாரு, எப்படி சரியாகும்னா, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றுவிட்டால் ஜாதியம் சரியாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார். நான் இதிலிருந்து மாறுபடுகிறேன், நான் மாறுபடுகிறேன். நீங்க கருத்தை கேட்டுக்கீங்க, நீங்க உடன்படுறீங்களா மாறுபடுறீங்களா என்பது உங்க விருப்பம். படைப்பாளி எழுதிட்டாரு. ஏன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு, முன்னாடி இருக்கக்கூடிய பார்ப்பனர் 100 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு, ரெண்டு பேரும் சமமா ஆயிடுவாங்களா இந்தியாவில் என்றால் இல்லவே இல்லை. இங்க ஒரு ஒடுக்கப்பட்டவர், ஒரு பிற்படுத்தப்பட்டவர், ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர், விளிம்புநிலை சாதியை சார்ந்தவர் இடத்திலே 100 கோடியும், இந்த அந்த பார்ப்பனர் இடத்திலே ஒரு 100 கோடியும் இருக்கின்ற பொழுது ரெண்டு பேரும் பொருளாதாரத்தில் சமம். ஆனால் அது பிறப்பின் அடிப்படையில், இங்க இருக்கக்கூடிய மனிதர்ம ஆட்சியின் அடிப்படையில் சமம் இல்லை. இது என் பார்வையில் சமமாக கருத முடியாது. ஆகையினால் சாதியத்தை என்ன சொல்றாரு, பொருளாதாரத்தை கொண்டு சாதியத்தை சரி பண்ணி விடலாம் முடியாது என்பது என் கருத்து. அதை எப்படி சரி செய்ய முடியும் என்றால், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்தை வைத்துதான் அதை சரி செய்ய முடியும் என்பதை இந்த மன்றத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பாராட்டக்கூடிய கவிதைகளாகவும் போற்றக்கூடிய கவிதைகளாகவும் இருக்கின்றன. ஆலய தடை இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைய வரைக்கும் சேலம் தீவெட்டிப்பட்டியிலிருந்து விழுப்புரத்துல இருக்கு, அது வரைக்குமே கோயிலுக்குள்ள போக கூடாதுங்கிற பிரச்சனை இருக்கு. இங்க என்ன சொல்றாரு, ஆலய தடை, அரளிப்பூ கூட கோயிலுக்குள்ள போகுது, ஆனா நாங்க போக முடியலன்னு சொல்றாரு. வேற ஒரு கவிஞர் சொல்லுவாரு, அவருக்கு கெட்ட வார்த்தை கவிஞர்னு பேரு, அவருக்கு பேரே புனை பெயர் கெட்ட வார்த்தை கவிஞர்னு பேரு. இந்த கோயிலை கட்டுறதுக்கு எங்க அக்கா சித்தார் வேலை பார்த்தாங்க, எங்க தாத்தா கொத்தனார் வேலை பார்த்தாரு, பெயிண்டர் எங்க அண்ணன் வேலை பார்த்தாரு, இவ்வளவு வேலையை பார்த்தாங்க எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க சித்தப்பா, தம்பி, அக்கா, தங்கச்சி இவ்வளவு வேலையை பார்த்தாங்க. கும்பாபிஷேகம் கோயிலுக்கு உள்ள போலாமான்னா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கோயில் பேர் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, என்ன சாமி, மனுஷங்க நண்பர்களே, அது மயில் சாமின்னு முடிப்பாரு. எப்படி முடிப்பாருன்னா, என்ன சாமி என்ன கோயில் கேட்டீங்கன்னா, அது மயில் சாமி என்று முடித்திருப்பார். அந்த அடிப்படையில் ஆலய கடை இருக்கக்கூடிய ஒரு கவிதை, அது ஒரு நல்ல கவிதையாக வைத்திருக்கிறார். இன்னொன்று, அதுக்கு அடுத்ததாக அவருடைய பல கவிதைகளில் அவருக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ புத்த சிந்தனைகள் முழுவதுமாக பரவி இருக்கிறது. அவங்க அம்மா பத்தி சொல்லுகின்ற பொழுது, எங்க அம்மா திருட மாட்டாங்க, எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, எங்க அம்மாவுடைய மனசுல இருட்டு கிடையாது, எங்க அம்மா இப்படியானவங்க வெளிச்சப்படுத்தியவங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் புத்தன் சொன்னது. புத்தனுடைய கொள்கை திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது என்பதுதான் புத்தனுடைய கொள்கையுடைய சாராம்சம். இந்த இடத்துல சொல்றாரு, மனித நிலம் ஒரு தலைப்பு வச்சிருக்காரு ஒரு கவிதைக்கு. அதுல சொல்றாரு, நீரை பொதுவாக்க வேண்டும். நீர் இப்படி காவேரி நீர் மேகதாதுல நாங்க அணை கட்டுவோம்னு சொல்றோம், காவேரி நீரை தர முடியாது, நாங்களே வறட்சியில் இருக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. நீரை பொதுவாக்க வேண்டும் இவருடைய கவிதையில் இருக்கு. ஆனா நீரை பொதுவாக்கணும்னு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் நீரை பொதுவாக்கிய முதல் பொது உடைமைவாதி யார் என்றால் புத்தனாகத்தான் இருக்கிறார்.
ஆற்றோட நீர் பகிர்ந்து சண்டை. இந்த முறை அவனோட நம்ம போர் தொடுத்து ரோகிணி ஆற்றினுடைய நீரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாக்கியர்கள் தீர்மானிக்கிறாங்க. புத்தன் உடன்படல. புத்தன் முடியாதுன்றாரு. போர் வேண்டாங்கிறாரு. போர் வேண்டாம், பேசி தீர்ப்போங்கிறாரு. பேச்சுவார்த்தை தீர்வுன்னு சொல்றாரு. ஒரு கொலை இன்னொரு கொலையை உருவாக்கும். நீ ஒருத்தனை அழிச்சுனா அவன் ஒருத்தனை அழிப்பான். ஆக தீர்வு என்பது சண்டை கிடையாது, போர் கிடையாது என்று இந்த உலகத்தில் முதலாக பேசிய, அமைதியை பேசிய மனிதன் புத்தன். அந்த செய்தியை தான் மறுநிலத்தில் நீரை பொதுவாக்க வேண்டும் என்று தன்னுடைய கவிதையில் வைத்திருக்கின்றார். ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால், தன்னுடைய மனைவியை முதல் மாணவி என்று சொல்லுகிறார். இளைஞரை முதல் மாணவி, என்ன படிச்ச முதல் மாணவி. என்ன நம்ம எல்லாம் கேட்டா சொல்லுவோம், என்ன பிடிச்சதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவோம். அவர் சொல்றாரு, என்ன படிச்சவங்க அவங்கதான், என்ன படிச்சவங்க அவங்க தான் சொல்றாரு. அந்த இடத்துல உயர்வா பெண்ணிய சிந்தனத்துல மிகப்பெரிய அளவில் உயர்வாக நிற்கிறார். வேடந்தாங்கல் என்கிற ஒரு கவிதையில் சர்வதேச மாநாடு, பறவைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து, அந்த பறவைகளுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாதுன்னு சொல்றாரு. இது அப்படியே பாரதிதாசன் சொல்லுவார். இது பாரதிதாசனை சாரா கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, பாரதிதாசன் எப்படி சொல்லுவார்னா, வட்டமாக கூடி புறாக்கள் உணவு உண்ணும், வட்டமாக கூடி புறாக்கள் உணவு உண்ணும், அவற்றில் வெட்டும் இல்லை, குத்தும் இல்லை, மேல் கீழ் என்கிற பாகுபாடும் இல்லை. பாரதிதாசன் சொல்லியிருப்பார். இங்க அப்படியே அவர் எடுத்துக்கிட்டாரு. பறவை வேடந்தாங்கல்ல சாதி மதம் பார்க்காத பறவை. இது வைரமுத்து அப்படியே வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. வைரமுத்து சொல்லியிருப்பாரு, 5 பெரிதா 6 பெரிதா. 5 என்றால் 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் பெரியதா, 6 அறிவு கொண்ட மனிதர்கள் பெரியதா என்ற ஒரு வினாவை எழுப்பி அவர் சொல்லுவாரு. கவிதையா நான் சொல்லல, கருத்தா சொல்றேன். எந்த புலியையும் இன்னொரு புலியை கீழான புலி என்று ஒதுக்கி வைத்தது கிடையாது. எந்த சிங்கம் கரடிக்கும் சக்கர நோய் கிடையாது. மனிதன் தான் இன்னொரு மனிதனை கீழானவனாக ஒதுக்கி வைக்கிறான். பார்வையால் பார்க்கிறான். 5 பெரியது 6 சிறியது என்று முடிப்பார். விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த பாலுசாமி அண்ணன் உள்ளிட்ட என் பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.